ஹாய் guys, நம்ம தமிழ் மெமரி வச்சு சோலோ லவ்லிங்கில் சீசன் 2ல எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவும் புதுசா இருக்கு. இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ என்ன தாக்க வந்துட்டு உன்னை விட்டு சொல்லி கெஞ்சுற. உன் கூட இருந்த மத்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரு மாவீரனோட கடமை எஜமானரை பாதுகாக்கிறது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்புறேன். சந்தோஷமா இருப்பாங்களா? என்னவோ என்னவோ நடக்குது. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் இல்லையா? இப்போ என்னோட வாய்ப்பு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, என்ன மட்டும் விட்டுருங்க. இவள பிள்ளை பூச்சி போல ட்ரெஸ் போட்ட சொன்னா உன்னை விட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அதையும் குடும்பத்தாளுங்க தான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன எதுவும் பண்ணலன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். மத்த மேல்தளங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு அந்த வழியை காட்டுறேன். அப்ப உன்னோட குடும்பத்தாளுங்க தான் அதை மறைச்சு வச்சிருக்காங்களா? எத்தனை பேரை கொன்னாலும் அதை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு இப்பதான் புரியுது. கடைசியா ஒரு கேள்வி, நீ சொன்னத நான் முழுசா நம்பலாமா? நிச்சயமா நான் பொய் சொல்ல செத்துரு. எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ சரி, நீ எனக்கு அந்த பர்மிட்டை கொடுத்துட்டா நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க அட்டத்திலேயே ரொம்ப புதுசா நடக்குது. எப்படி ஊருக்குள்ளே வந்துச்சு? நான் ராடிரோ குடும்பத்தோட மூத்த பொண்ணு, பேரு எசல். நீ யாருன்னு நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. பார்கா கிட்ட கத்துக்கிட்ட மாதிரி இந்த வாட்டியும் நான் சிஸ்டம் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். உங்க மண்டைக்குள்ள எப்பவுமே மனிதர்களை கொல்லணும்னு ஏதாவது குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா? இல்ல, ஆனா எனக்கு வேற ஒரு உத்தரவு கேட்கும். என்ன அது? நீங்க இருக்கிற இடத்தை பாதுகாக்கணும்னு. அது எப்ப ஆரம்பிச்சது? நாங்க முதல்ல இங்க வந்தப்ப. முதல்ல இங்க வந்தப்போவா? அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? டீமன் உலகத்துல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். அந்த டீமன் உலகத்துல எல்லாரும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி எடுத்துட்டு நாங்க ஒரு போருக்கு தயாராகிட்டு இருந்தோம். என்ன போரா? யாரோட? தடுக்க பார்க்குது. எல்லா டீமன் இனத்தையும் ஒன்றிணைச்சு அதை எதிர்கொள்ற அளவுக்கு ஒரு வலிமையான எதிரி. அந்த போர் தொடுவானத்துல இருக்கிற மந்திரத்தை வச்சு அனுமதிக்கப்பட்ட தகவல் அளவு மீறப்பட்டுள்ளது. எனவே இந்த உரையாடல் நிறுத்தப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட தகவல் அளவு மீறப்பட்டுள்ளது. எனவே இந்த எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. இதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுங்க வேற இடத்துல இருந்து புடிச்சு இந்த இடத்துல போட்டு பண்ணிருக்காங்க. பறக்கிற எறும்புகளால ஏற்படுத்தப்பட்ட சேதம் தான் இது. இது அந்த போரோட பதிவு. 294 வேற இருக்காங்க. பதட்டத்தை கட்டுப்படுத்த 108 ஹண்டர்ஸ் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுல 4 E ரேங்கர்ஸ், ஒரு C ரேங்கர், ஒரு B ரேங்கர் கியாவா இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு எறும்பு தான். அதுக்கப்புறம் வந்த ஒரு A ரேங்க் ஹண்டர் ஒரு முக்கியமான அடி எடுத்து வச்சு அந்த அழிவை முடிச்சு வச்சு. அப்படின்னா பறக்கும் எறும்புல ஒண்ணு இதுதான் கேட்டு எங்க வந்தாலும் இவருக்கு அந்த சர்வைலன்ஸ் டீம் பரிசோதனையில இருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளோட ஒத்து போகுது. ஜேஜு ஐலாண்ட்ல இருந்து 120 கிலோமீட்டர்ல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. 120 கிலோமீட்டர் பறக்கும் திறனை மேலும் அதிகரிச்சா நிச்சயமா மெயின் லேண்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜப்பானை கான்டாக்ட் பண்ணி ஜாயிண்ட் ஆபரேஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. மற்ற பக்கத்து நாடுகள் கிட்டையும் அச்சுறுத்தல் அளவை உயர்த்த சொல்லுங்க. ஓகே சார்.
இறுதியா அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம தீயா செயல்படணும். இன்னும் உயிர்கள் பலியாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஒரு ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சேர்மன்கிற அதிகாரத்துல ஜேஜு ஐலாண்ட் 4வது ரெய்ட் ஆபரேஷனை தொடங்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. 4வது நான் வாரன்ற ஏன் திடீர்னு அப்படி மயங்கி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. சரி, நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்ல முடியுமா? ஆமா, ராணியோட குடும்ப அரண்மனை வந்துருச்சு. அங்கதான் நமக்கு அந்த அனுமதி கிடைக்கும். தீப்பிழம்புகள்ல இருந்து நீ வீட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? இதோ அவங்க உனக்கு யாருன்னு தெரியுதா? அவங்க எல்லாரும் நிழல்கள்ல வசிக்கிற வீரர்கள் கூட்டம். எல்லாமே எனக்கு தெரியுது. எங்க கோட்டையை கைப்பற்றும் முயற்சியில என் பொண்ணை நீங்க ஏமாத்தி இருந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. ட்ராப்பா இருக்குன்னு நினைச்சேன். அதான் அவளுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எனக்கு தேவையான அந்த பெர்மிட் கிடைக்கிற வரைக்கும் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். வல்கனும் மெட்டாஸும் கொல்லப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி திறமை உள்ள ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு எந்த வாய்ப்பு நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. கொடுத்துட்டாங்களா? இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உடனே நீ இங்க இருந்து கிளம்பலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பொண்ணை என் கூட கூட்டிட்டு போறேன். என்ன? நீ இப்ப என்ன சொன்ன? இல்ல, ஒரு நிமிஷம். இவன் எனக்கு வழிகாட்டுவான், நான் கூட்டிட்டு போறேன். இந்த ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கான பெர்மிட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னான். அவளோட பாதுகாப்புக்கு நீ உத்தரவாதம் தருவியா? நிச்சயமா. எந்த நைனாக்கு தான் கோவம் வராது. நீ சொல்றது புரியுது. நீ எனக்கு உதவி செய்வல, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். எஸ் சார். சரி, இவங்க எப்படி திடீர்னு உள்ள வருது? யார் காரணம்? இதோட 89வது ஃப்ளோர் முடியுது. இங்க கிடைச்சதை வச்சு ஈகிரிஸும் டேங்கும் லெவலப் ஆயிருக்காங்க. அவங்கள இப்போ எஸ் ரேங்க் இல்லைன்னா ஏ ரேங்கோட ஒப்பிடலாம். இப்போ என்னோட படைபலமும் அதிகமாயிருக்கு. அவங்களே எஸ் ரேங்க் அளவுக்கு வந்துட்டாங்க. நான் வியாபாரத்துக்காக வீட்ல இருந்து கொண்டு வந்த மொத்த பரிசுகளும் இதெல்லாம் தான். நீ அதை திரும்ப உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். நான் பயப்பட மாட்டேன். 90 மாடியும் அதுக்கு மேல இருக்கிற தளமும் உயர்குடியின் மேற்பார்வையின் கீழ் இருக்கு. இது வரைக்கும் இருந்தவங்களை விட ஒப்பிட முடியாத அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்க அவங்க. அதனால பேச்சுவார்த்தை மூலமா அனுமதி பெறது புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை விட பலவீனமானவனா இருந்திருந்தா அப்ப ஒப்பந்தத்துக்கு ஒத்துட்டு இருப்பியா? எல்லாமே அப்படிதான் நடக்கும். உங்களை மாதிரி டீமன்ஸ் எல்லாம் பதவிக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. நான் ராடிசு குடும்பத்தை எல்லாரும் விட உச்சியில வைக்க போறேன். அது வந்து ராடியரு. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க எதுக்காக என் குடும்பத்தை வெட்டிடணும்னு முடிவெடுத்தீங்க? ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்னது? என்ன சொன்னீங்க? என்னால இவ்வளவு மாதிரியும் ஜின்ஹோ மாதிரியும் ஆளுங்களுக்கு நடுவுல தான் நல்லா வேலை செய்ய முடியுதுன்னு நினைக்கிறேன். இது வேற அர்த்தமா? இப்போ நீ கிளம்பி போகலாம். இதுக்கப்புறம் வரப்போற எதிரிங்க எல்லாம் பலசாலியா இருப்பாங்க. உங்க அப்பா கிட்ட உன்னை பத்திரமா திருப்பி அனுப்புவேன்னு சொல்லியிருக்கேன். நீ எனக்கு அந்த பெர்மிட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கணும் சொன்னா போதும், நானே போய் அதை எடுத்துக்கிறேன். அப்போ நான் உண்மையிலேயே பயனற்றவளா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நாம போற இடம் ஆபத்தா இருக்கும்னு நினைச்சேன். நீ பண்ண உதவிக்கு உன்னை பாராட்டி ஆகணும். நான் உங்க கூட கடைசி வரைக்கும் வருவேன். நீங்க உண்மையிலேயே என்ன சாதிக்க போறீங்க நான் என் கண்ணால பார்க்கணும். வேண்டாம்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறேன். சரி வா போலாம். உங்களுக்கு எதுவும் ஆகுமோ டவுட் ஆகுது. ஏசில் சொன்னது சரிதான். 90th ஃப்ளோர்ல டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருந்தது. அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு மேஜிக் பீஸ்டும் ஸ்ட்ரென்த்லயும் நம்பர்லயும் வெவ்வேறு லெவல்ல இருந்தது. நான் நேரத்தை வீணடிக்காம ஒவ்வொரு ஃப்ளோரையும் கிளியர் பண்ணிட்டு முன்னேறி போறேன். என்ன ஆனாலும் சரி, எலிக்சர் ஆஃப் லைஃப்க்கு தேவைப்படுற எல்லா இன்கிரீடியன்ஸையும் வந்துட்டாயா? சேகரிச்சே தீரணும். ஜேஜோ ஐலாண்ட் தாக்குதலுக்கு என்னையும் உன்னையும் அவங்க அழைச்சிருக்காங்க அண்டர்ச்சா. ஓகே,
ஒயிட் டைகர் கில்டை சேர்ந்து பிரசிடென்ட் பேக்கையும் அவங்க அழைச்சிருக்காங்க. நாட்டுல இருக்கிற மத்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸையும் அவங்க வர சொல்லியிருக்காங்க. மொத்த பேரும் அப்போ ஹண்டர்ஸ் அங்கேயும் அழைச்சிருக்காங்களா? கூடுதலா இது அதிகாரப்பூர்வமா நமக்கும் நம்ம க்ளோஸ் நெய்பருக்கும் இடையிலான ஜாயிண்ட் ஆபரேஷனா இருக்கும். நீங்க ஜப்பானை சொல்றீங்களா? ஆமா, பறக்கிற சக்தி கொண்ட இந்த எறும்புகளால மத்தவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நல்லாவே தெரியுதா? இது சரியான அழைப்பு தான். உண்மையை சொல்லணும்னா நான் அதுங்களை கொல்ற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். டேட் ஏதாவது சொன்னாங்களா? அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட காத்திருப்பு இன்னும் அதிகமாகும் தோணுது. அதோட ஒரு செயல் திட்டத்தை முடிவு செய்யறதுக்காக கில்டோட மிகப்பெரிய அண்டர்ஸ் எல்லாருமே நம்ம கூட இன்னைக்கு இணைவாங்க. இதுதான் டாப் ஃப்ளோர். இங்க பார்க்க யாரையுமே காணுமே. இவ்வளோ சீக்கிரம் காமிச்சிட்டாங்க. அப்போ இது முடியுதான்னு தெரியல, வரான்னு தெரியல. அழகுமணி Dragon. டிராகன். இதுதான் டீமன் மோனார்க்கா இருக்கணும். பர்ன். மூஞ்சி சப்பையாகுது. இது நிஜமா நீதான் எட்டாயா? வாரா பயங்கரமா இருக்கு. என்னால அவனை தோக்கடிக்க முடியுமா? இல்ல சும்மா அதையும் பார்த்தா என் உடம்பு அனுப்பியிருக்க மாட்டாரு. ஹேசிலாலையும் அதை உணர முடியும். இதுதான் மெயினாக இதுக்கும் மேலே இருக்கிறாங்கன்னு சரி, தெரியல. அவன் பறந்தா எனக்கு பிரச்சனை தான். நீ அப்படி வந்து அந்த பேரை சொல்லியிருப்பாங்க. நீங்க தான் அவன் demons-அ பார்த்தா கமெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பல்கா தெரியுதா? பார்ப்போம் பவர் என்னன்ட்டு. நம்ம படைக்கு வேலை அந்த ரெட் வந்துச்சு. கலர் பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒரு தாயா மொத்தத்தையும் விட்டுருவோம். கோல்டு இன்னும் ஒருத்தம் போதுமே, அவ்வளோதான். நம்பவே முடியல. இந்த அளவுக்கு போராட முடியும்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுது. Demon monarch baron ஆச்சு. அவர்தான் இங்க ஆட்சி செய்யறாரு. எல்லாம் டஸ்கோட வேலை. சண்டை போடுறவர். அழிவுக்கான இலக்கா? யாருக்கு? நான் இப்ப பக்கபலமா இருக்கணும். இடியா அது சாதாரண மின்னல் இல்லை. அதுக்கு நிறைய விளைவுகள் இருக்கு. அது அதிர்ச்சியை ஏற்படுத்தும். என்னோட படையை திரும்ப கொண்டு வர முடிஞ்சாலும் அதை இதே மாதிரி தாக்கிட்டு இருந்த என்னோட மனம் சீக்கிரமா காலி ஆயிடும். ஆள் பார்க்க டம்மியா இருந்தாங்க, வேற லெவல் பண்றாங்க. எப்படி கிடைக்க முடிஞ்சது? இவ்வளோ ஸ்பீடா உண்மையான நீங்க போவீங்க டக்கா. இது நல்லதில்லை. அது என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. டஸ், இக்ரேஸ். தடுக்குது. முட்டையோட ரத்தம் கூட பயங்கரமா இருக்கு. நிறைய விட்டுருச்சு. வாடா 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 கீழே வாடா. ஒரு வழியா கீழே வந்துட்டேன். ரொம்ப நேரமா மேலேயே பார்த்து சோர்ந்துட்டேன். இப்பதான் நல்லா இருக்கு. ஐயா இப்போ பார்க்க பிரம்மாண்டமா தெரியுதா ஐயா? மேல இருந்த வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. நைஸ் டு மீட் யூ. என்னோட பேரு ஹெனகாவா. நான் ஜான்ஸ்வார்ட் கில்ட்ல இருக்கேன். இவர் தான் ரியூஜி கோட்டோ, எங்களோட கில்ட் மாஸ்டர்.
நான் உங்களுக்கு ஒரு இன்டர்பிரேட்டரா செயல்படுவேன். ட்ரான் சவுட் கில்டா ஜப்பான்லயே மிகப்பெரிய கில்டு. 11 எஸ் ரேங்கர்ஸோட சேர்த்து அவங்க ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய கில்டுன்னு சொல்லப்படுது. அவங்கள லீட் பண்றது வேற யாரும் இல்ல, கில்டு மாஸ்டர் ரியூஜி கோட்டோ. அவரோட ஆரா தன்னோட ரெப்புடேஷன் என்னன்னு சொல்லுது. முதல்ல ஜாயிண்ட் ஆபரேஷன் எங்களை வரவழைச்சதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதோட ஸ்ட்ரைக் டீமுக்கும் நன்றி. இல்ல, நீங்க எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க மாதிரி பறக்கிற எறும்புகளை பத்தி நாங்க விசாரிச்ச வரைக்கும் ஓரளவுக்கு எங்களுக்கு தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அது என்னங்கறத நாம இப்ப பார்க்கலாம். என்ன நடக்க போற ஆபரேஷனுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அதுங்களோட ஆயுட்காலம். எறும்புங்க குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வளர்ந்தாலும் அது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் வாழும். இன்னும் சொல்ல போனா ராணி எறும்பை கொன்னுட்டா மிச்சம் இருக்கிற எறும்புங்க சுமார் 1 வருஷத்திலேயே இறந்து போயிடும். மத்ததெல்லாம் அதோட பிஹேவியரை பொறுத்தது. இதுக்கு முன்னாடி நடந்த 3 ரைட்ஸ்ல அதுங்க வலுவான எதிரிக்கு ஈர்க்கப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்ல போனா யாருக்கு மேஜிக் பவர் அதிகமா இருக்கோ அவங்கள நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா செயல்படுத்த போறோம். அப்ப ஹீரோ தான் முடிக்கணும். அந்த எறும்புகளை பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு அவனை ரொம்ப நோக்கி தான் நல்லாவே தெரியும். வருதுங்களா? ஆனா இது ரொம்ப விரிவான விளக்கம். பிளான பத்தி சொல்லணும்னா ட்ரான் ஸ்வாட் கில்ட்ஸோட 11 எஸ் ரேங்க்ஸ் அப்புறம் நான் உட்பட இதுல 10 பேர் பங்கேற்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். 11 பேர் இருந்தாலும் 10 பேரா? நாங்க எறும்புகளை வெளியில கொண்டு வருவோம். அப்படி நடக்கும்போது நீங்க எப்படியாவது எறும்பு ராணியை வெளியில கொண்டு வர பார்க்கணும். அதுக்கு நீங்க ஆயிரக்கணக்கான எறும்புகளோட சண்டை போடணும். நாம ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறோம்னா அது சரியா இருக்கணும். இந்த திட்டம் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னு ஏஐ உருவாக்கி இருக்கிற சிமுலேஷன்ஸ் காட்டுது. 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் களமிறங்கிறதுக்கு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நடந்தா சரி, அது இருக்கட்டும். அந்த Future tactical சொல்றாங்கல்ல, planning அப்புறம் AI பார்க்கலாம். தான். முதல்ல பார்டர் ஸ்ட்ராட்டஜியை கவனிக்கலாம். என் மனவை ரீஸ்டோர் பண்ண கூட எனக்கு நேரம் இல்லை. டைமே கொடுக்கல. ரொம்ப வசதி போல. இது ஒண்ணுமே தெரியல, வெறும் அந்த ஃபிளாஷ் தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் இவ்வளோ கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியலையா? Fatal strike எப்படி பிளாக் பண்ணுச்சு? வேலைக்கே ஆகல. என்னோட மொத்தம் மனம் காலி. காலியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பழைய எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. ஹீரோ என்ன ஆயிட போகுது? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரகிள் பண்றான். ஓ இவ்வளோ நான் என்னோட முழு பலத்தை பயன்படுத்தி சண்டை வச்சு அதை தாக்க போறேன். ஐயோ உடச்சிட்டான். உடஞ்சி தூள் ஆயிடுச்சு.
அப்பா அப்போ அவ்வளோதானா? ஓ நியூக்ளியரே வெடிச்ச மாதிரி ஏரியா. இப்போ ஹீரோ நல்லா இருக்கணுமே உடம்பு. ஃபுல் பவர் எடுத்திருக்கான் இன்னைக்கு. அரேஞ்ச் பண்ண முடியுமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளால இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்த்துக்கிறேன். ஹேசல், வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்ல. இனிமே இங்க ராடிசோ குடும்பம் தான் ஆட்சி செய்ய போகுது. என்ன சொல்றீங்க ஜிம்மு? நீ தான் இனிமேல் ராணி. அது ராடிசோ இல்ல, அது ரேடியோ. ரேடியோ. இன்னைக்கு எபிசோட்ல என்னென்னமோ நடந்து போச்சுங்க, என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாமே ஆச்சரியமா இருந்தது. முக்கியமா உள்ள வந்து பேசுறாங்க, அங்க வந்து அவங்களும் ஒரு உணர்வு இருக்கிற ஒரு மனுஷங்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ எல்லாருமே வந்து வெவ்வேறு கிரகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சு ஒரு கேமுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்போ யாருமே இங்கே சுயநலமா அவங்கவுங்க யாரும் விருப்பப்பட்டு செய்யலை. ஒரு கட்டாயத்தில் தான் இங்கே ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அதேமாதிரி அது சொல்லவும் விட மாட்டேங்குது. எல்லாருக்குமே அது தெரியுது. பட் அந்த ஹீரோக்கு அது சொல்ல வரப்போ கரெக்டாக அது கிளிச் பண்ணி விட்டு அது ஒன்று அடக்கிடுது. ஸோ அன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்லாண்டில் அந்த அவனும் சொல்ல வந்தால் மறைச்சிச்சு. இப்போ இவளும் எதுவுமே வெளியே தெரிய மாட்டேன். ஒருவேளை வந்து ஹீரோ அவனா போராடி அது வின் பண்ணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்றதை விட நீ போய் அந்த இடத்துல பார்த்துட்டு உன் பவரை யூஸ் பண்ணுங்கிறது தான் அந்த கான்செப்டா இருக்கும் போல. அதனால அப்படி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ இங்கே வந்து ஒரு வில்லனை அழிச்சு இந்த உனக்கு இந்த பதவி கொடுக்குறேன்னு அவளுக்கு கொடுத்து இந்த இடத்துக்கு நீ தான் இனிமேல் குயின் அப்படின்றதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது. அதேமாதிரி இந்த வில்லன், இந்த 100th வில்லன் ஓகே, நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான், என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் மேலே ஒருத்தர் இருக்கப்போ பவர்ஃபுல்லாக தான் இருப்பான்னு நினச்சேன். பட் ஃபேஸ் மேலே காட்டுறப்ப டம்மியாக தெரிஞ்சுதுங்க எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு வில்ல மாதிரி தெரியல. ஒருவேளை இதுக்கும் மேலே இருக்கான் போல என் ஃபர்ஸ்ட் வில்ல அப்படின்னு நினச்சா, கீழே இறங்குறப்ப தான் தெரியுது அவனோட ஆறாவே வேற மாதிரி இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்ட்ரகிள் இதெல்லாம். ஹீரோ எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம டஸ்க்கு பிடிக்கிறப்பெல்லாம் கூட அசால்ட்டாக தான் இருந்தான். ஒரு சொட்டு கூட அவன் கண்ணில் வந்து ஒரு இது இல்லை. பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால் ஃபுல் பவர் எடுக்க வேண்டியதாக போச்சு அவனை அடிக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே அவனுடைய பவர் எங்கே இருக்குன்றது அதுவே காட்டிச்சு. ஸோ முடிச்சிட்டான். அப்போ இப்போ கிடச்சிருக்கிறது இன்னும் எவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது இப்போ கூட இருக்க நம்ம படையே வந்து எஸ் ரேங்க் அளவுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஹீரோட லெவல் இப்போ எங்கே இருக்குன்றதே நம்மளால கணிக்க முடியல. இப்போ 100th லெவல் இவனே முடிச்சிருக்கானா, இப்போ நம்ம ஹீரோட லெவல் எங்கே இருக்கு அப்படின்றது இன்னும் கணிக்கவே முடியல. அதுவே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அதான் இதுக்கப்புறமும் யாரா இருக்கா இன்னும் அழிக்கிறதுக்கு வரத்துக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த எறும்பு கூட்டம் இவங்க தான் அந்த அடுத்த ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அவன் இவ தான் குயின்லாம் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு ஃபைட்டும் தெரியல. பாவம் அவர் கெஞ்சிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவங்க அப்பா வந்து அவ்வளோ படம் வச்சுருக்காங்க. ஏயா மனுஷா, அந்த பொண்ணை அனுப்புறதுக்கு நீ இத்தனை பேர் ஏதாச்சும் அனுப்பியிருக்கலாம்ல. போய் அவளை அனுப்பி அதுவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இல்லை 4 பேர் அனுப்பிச்சாரு. 4 பேரில் ஒருத்தி தான் அவங்க பொண்ணு. அந்த 3 பேரே இறந்ததே வந்து அதனால தான் அவர் கேட்டதும் கொடுத்துட்டாரு. அவங்களே நீ அடிச்சிட்டனா இதுக்கு மேலே எங்கள்கிட்ட ஆள் இல்லை, அப்பா பவர்ஃபுல்லாக தான் நாங்கள் அமிச்சோம் அப்படின்றது. அதனால தான் அவர் டக்குன்னு சரண்டர் ஆகிட்டாரு. நான் குயினின்னு இவ்வளோ சொன்னது, இப்போ நீங்கள் தான் ஆட்சி புரிய போகிறீங்கன்னா அவர் தான் ராஜானா இப்போ இவ தானே பொண்ணு குயின்னு அப்படி சொன்னேன் நான். இல்லை குயின்னாலே அந்த ஜோடி அப்படின்னு ஒரு மீனிங் வரும். நான் இந்த இடத்துக்கு சொன்னேன், அவனுக்கு சொல்லலை. ஸோ உள்ளே வந்து இவனுடைய லெவலப் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட்டு ஒன்று அது கிடைக்கிறதுக்காக அதாவது போராடினது இப்போ அது கிடச்சிச்சா என்னன்னு தெரில. இன்னும் அது வேறு எதனா சர்ப்ரைஸாக திரும்ப எதனா ஒன்று வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. இப்போ அது கிடச்சிச்சின்னா ஓகே, இங்கே முடிஞ்சு போச்சு. இனிமேல் வெளியே தான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளியும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இங்கேயும் லெவலப் ஆகவும் அங்கேயும் வரவும் கரெக்டாக இருக்குது. இது இப்போ இவனை ஹீரோ நோக்கி தான் வருதா, இங்கே நடக்கிறதுனால இதெல்லாம் வருதா இல்லை எதாச்சும் நடக்குதா வேறு விஷயத்துக்கான்னு தெரில. பட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கரெக்டாக இங்கே முடியவும் இங்கே தொடங்கும் கரெக்டாகுது. இனிமேல் வெளியே வேலை, அதுவும் 2 ஊர் சேரப்போகுது. அங்கே ஜாப்பனீஸில் இருந்தால் அவர் வந்து இன்னொரு 10 S ரேங்க் அவர் வச்சுட்டு இருக்காரு போல். அதிலே அவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே இப்போ நம்ம இப்போ மொத்த பேரும் சேர்ந்து போகிறோன்னா அப்போ இங்கே நடக்கிற எட்டு எவ்வளோ பெருசு இருக்க போகுதுன்றது தான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.